விஜய் எப்படிப்பட்டவர்னு இப்ப கடைசியா கடந்த 10 நாளுக்குள்ள நடந்த சம்பவங்கள் விஜயை மிக தீவிரமாக அம்பலப்படுத்தி கிடந்தது. என்ன விவகாரம்னா, விஜயோட தனிப்பட்ட விவகாரம் தான். நம்ம அதை வச்சு அவரை பெருசா பேசப்படுறதில்லை. விஜயோட மனைவி சங்கீதா அவங்க விவாகரத்துக்கு கோர்றாங்க. அதுக்கு விவாகரத்துக்கு கோரணும்னா சில காரணங்களை சொல்லணும். என்ன காரணம்? ஆண்மை குறை பிரச்சனை இருக்குது, இல்ல என்ன உடல் ரீதியா துன்பப்படுத்துறாரு, இல்ல அவர் இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்காருன்னு சில காரணங்களை சொல்லணும். அந்த காரணங்கள் சொன்னாதான் அந்த விவாகரத்துக்கான வலுவா எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி அவங்க சங்கீதா பொறுத்த வரைக்கும் விஜயை குற்றப்படுத்துற நோக்கம் இல்லை. அவங்களுக்கு தேவை இதுல விவாகரத்து வேணும், தனக்கும் தன் பிள்ளைகளுக்கு ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க பொதுவெளியில சொல்லல. மற்ற பிரபலங்கள் நடிகர்கள் எல்லாம் பொதுவெளிதான் விவாகரத்து பண்றேன் அப்படின்னு அறிவிச்சாங்க. அப்படி கூட சங்கீதா எந்த அறிக்கையும் கொடுக்கல. அவங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்றாங்க. அந்த மனு ஊடகங்கள்ல கசிந்துருது. கசிந்ததால அதை உள்ள விவரங்கள் எல்லாத்தையும் செய்தியாயிடுது. அதுலதான் ஒரு நடிகையோட தொடர்பு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்க. அவங்க பொதுவெளிக்கு அதையும் கொண்டு வரல. அவங்க நினைச்சிருந்தா ஒரு காணொலி போட்டோ, ஒரு நேர்காணல் கொடுத்தோ, இல்ல ஒரு பத்திரிகை சந்திப்பு நடத்தியோ, ஒரு அறிக்கை விடுத்தோ விஜயோட பிம்பத்தை சுக்கா உடைச்சிருக்க முடியும். ஒரு பத்திரிகை சந்திப்பு நடத்தி அதுல 2 நொடி கண்ணீர் விட்டாங்கன்னா முடிஞ்சு. ஆனா அது எதையுமே செய்யல. அவங்க கண்டியம் காத்தாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த விவாகரத்து வழக்கு சமூக வலைதளங்கள்ல, காட்சி ஊடகங்கள்ல விவாதிக்கப்படக்கூடாதுன்னு மனுவில் குறிப்பிடுறாங்க. அப்புறம் அந்த வழக்கோட விசாரணை இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிற முறையில யாரும் இல்லாம, அந்த வழக்குக்கு தொடர்பட்ட ஆட்கள் யாருமே இல்லாம விசாரிக்கப்படணுங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப இதுல எல்லாரும் மௌனமா கடந்து போறோம். எல்லா கட்சி தலைவர் பெருமக்களும் மௌனமா கடந்து போறாங்க. தனிப்பட்ட விவகாரம் அதை பேசக்கூடாது அப்படின்னு கடந்து போறாங்க. திமுக, அதிமுக கூட எல்லாருமே பெரும்பாலும் அதை கடந்து போறாங்க. அதே சமயத்துல இதுவரைக்கும் விஜயை மிக கடுமையாக, மிக மூர்க்கமாக எதிர்த்த யாரும் இந்த காலத்திலையும் அம்மையார் சங்கீதா குறித்து பேசுனதில்லை. யாருமே பேசுனதில்லைங்க. நான் பார்த்த வரைக்கும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இல்ல விஜய பிடிக்காத பொதுவான யாருமே சங்கீதா அம்மையாரை பேசி பார்த்ததில்லை. விஜய பேசுவாங்களே ஒழிய சங்கீதா பேசுனதில்லை. ஆனா சங்கீதாவை மிக மோசமாக, கீழ்த்தரமாக, அருவருக்கத்தக்க மொழி நடையில ஆபாசமாக, வக்கிரமாக பேசியது யாருன்னா விஜய் வச்சிருக்காருல வெர்ச்சுவல் வாரியர்ஸ். அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் மிக மோசமாக கீழ்த்தரமா பேசுறான். அந்த அம்மாவை கொச்சப்படுத்துறான், மலினப்படுத்துறான். அந்த அம்மா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கண்ணியம் காத்துச்சு. தனக்கு தேவை விவாகரத்தானே ஒழிய, ஜீவனாம்சம் தானே ஒழிய விஜயோட பிம்பம் சிதைவது அல்ல, விஜயோட பிம்பத்தை உடைக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு அந்த அம்மா கண்ணியம் காத்து ரொம்ப ரொம்ப நாகரிகமா அதை கையாண்டாங்க. ஆனா அந்த அம்மாவை நோக்கி அநாகரிகமாக தாவேக்காவை சேர்ந்தவன்லாம் ஆபாச